ஹலோ எவ்ரிஒன். ஐ எம் சாமுவேல். வெல்கம் டு பை அண்ட் பென்சில். உங்கள் குழந்தைங்க மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்காங்களா? டிவிஷன் சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப சிரமப்படுறாங்களா? இந்த மாதிரி மெத்தடை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுக்காக நான் 2 நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன். 529 டிவைடட் பை 17. நல்லா கவனிங்க. இந்த 529னா இதுக்குள்ளே எழுதிக்கிறேன். 529 17னா வெளியில் எழுதிக்கிறேன். 529 நம்பருக்குள்ள 17 எத்தனை டைம்ஸ் வரும், பேலன்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதா டிவிஷனோட மெத்தட். ஸோ இந்த 17னா டேபிள் மாதிரி எழுதுகிறேன். கவனிங்க. 1 17s are 17, 2 17s are 34. அப்படியே போனோம் அப்படின்னா 10 into 17, 10 17s are 170 வரும். இதை நான் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் நான் சம்மு போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, கவனிங்க. நான் இந்த 10 into 17 மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். மற்றது எதுவும் நான் அப்ளை பண்ண போகிறதில்ல. கவனிங்க. 10 17s are என்ன வரும்? 170 வரும். 529லேருந்து 170 சப்ராக்ட் பண்ணால் அடுத்த நம்பர் டிவிஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ 9 minus 0 9. 52ல் 17 சப்ராக்ட் பண்ணால் 35 வரும். மறுபடியும் நான் இந்த 10 தான் அப்ளை பண்ண போகிறேன். 10 17s are என்ன வரும்னா 170 வரும். ஸோ மறுபடியும் நான் மைனஸ் பண்ணணும். 9ல் 0வை சப்ராக்ட் பண்ணால் 9 வரும். 35ல் 17 சப்ராக்ட் பண்ணால் 18 வரும். மறுபடியும் 189ல் வந்து 17 வச்சு டிவிஷன் பண்ண முடியும். ஸோ சேம் 10 நான் அப்ளை பண்ணுறேன். 10 17s are என்ன வரும்னா 170 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆன்சர் என்ன வரும்னா 19 வரும். இந்த 19 கூட மறுபடியும் டிவைட் பண்ண முடியும். 17 1 டைம்ஸ் மட்டும் வரும். 1 17s are 17 வரும். பேலன்ஸ் 2 வரும். இந்த 2ங்கிறதா பேலன்ஸ். ஓகே, இங்கே நான் 10 10 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன். 1 வந்து ஒரு டைம் எழுதியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் 10 + 10 20, 20 + 10 30, 30 + 1 என்ன வரும்னா 31 வரும். ஓகே, இங்கே பேலன்ஸ் என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்குங்களா? அவுட் ஆஃப் 17. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னொரு மெத்தட் இதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக முடியும். இதையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுக்காக நான் 531 டிவைடட் பை 13 எடுத்துக்கிறேன். இந்த 531 வந்து நான் உள்ளே எழுதுகிறேன். 531 வெளியில் வந்து 13. 531க்குள்ளே 13 எத்தனை டைம்ஸ் வருங்கிறதா இந்த டிவிஷன் சம் நமக்கு டீச் பண்ணுது. ஸோ நான் இதை டேபிள் மூலிமா எழுதுகிறேன். கவனிங்க. 1 13s are 13 வரும். 2 13s are 26 வரும். 3 13s are 39 வரும். அண்டு 4 13s are 52 வரும். நல்லா கவனிங்க. 4 13s are 52. நமக்கு இங்கே இருக்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 531. ஸோ 413க்கும் 531க்கும் சம்மந்தம் இருக்குது. எப்படின்னா இந்த 4 என்ன நல்லா கவனிங்க. இந்த 4 என்ன 40 எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 0 ஆட் பண்ணுறேன்னா அப்போது எனக்கு இங்கே என்ன வரும்? 520 வந்துடும். 52க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் 520 வந்துடும். தட்ஸ் ஈஸியாக முடிஞ்சது இல்லைங்களா? இப்போது இந்த 40 தான் நான் இங்கே எழுதுகிறேன். நல்லா கவனிங்க. இந்த 40 தான் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ 40 டைம்ஸ் 13 என்ன வரும்? 520 வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து 11 வரும். ஓகேங்க, கவனிங்க. இப்போது 40 டைம்ஸ் 13 எழுதியிருக்கேன் இல்லைங்களா? அதுதான் 520. ஸோ அதுதான் இதனுடைய ஆன்சர். நான் மேலே எழுதிக்கிறேன். இங்கே பேலன்ஸ் வந்து 11 வந்தது. ஸோ அதை வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். பேலன்ஸ் வந்து 11 வந்தது. ஸோ 11 அவுட் ஆஃப் 30. தட்ஸ் ஆல் இதனுடைய ஆன்சர். இந்த பில்ட் டவர் டிவிஷன் மூலிமா குழந்தைங்களுக்கு இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த 10 டைம்ஸ் 5 டைம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர், ஈஸி நம்பர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி டிவிஷன் மெத்தட் சொல்லி கொடுத்தீங்கன்னா
கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டிவிஷன் அழகாவே போடுவாங்க. இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி நான் பின்வரும் வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா போட்டு காமிங்க. இந்த மாரி டிவிஷன் சம் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்கன்னா, தயவு செஞ்சு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.